வணக்கம். 2026ஆம் வருடத்தினுடைய மேசராசியின் பலன்களை தற்சமயம் பார்க்க உள்ளோம். அன்புக்குரிய மேசராசி நேயர்களே, உங்களுக்கு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் வர ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே மிக சிறந்த இடங்களில் மிக சிறந்த முறையிலேயே பயணம் செய்கிறார். உங்களுக்கு ராசிக்கு 9, 10, 11 இந்த இடங்களெல்லாம் அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பார். இந்த மாதிரியான ஜனவரி மாதம் தொடங்கி உங்களுக்கு ஏதேனும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது சுபகாரியங்கள் ஏதாவது திருமணம் ஏற்பாடுகள், கல்யாணம் காட்சி, காது குத்து, அது மாதிரியான திருமண ஏற்பாடுகள் நடக்க உள்ளது. அதுபோக கோயில் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் இது உகந்த மாதங்களாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக தை மாதம் நீங்கள் வளர்பிறை காலத்தில் ஏதாவது கோயில் பரிகாரம், குலதெய்வ பரிகாரம், குலதெய்வ பூஜைகள் செய்கிறதா இருந்தால் அதுக்குன்னு ஏற்ற ஒரு கிரக அமைப்புகள் இப்போ உங்களுக்கு மேசராசிக்காரருக்கு வந்திருக்குது. இது போக உங்களுக்கு இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிறப்பு, திருமண ஏற்பாடுகள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நிலம் வாங்குவது விற்பது போன்றவற்றிலும் நல்ல ஆதாயத்தையும் நன்மை அடையக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. இதுபோக வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கவங்களுக்கும் இந்த ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளாகவே வேலையும் கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதுபோக உங்களுக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளம் வயதை சேர்ந்தவர்கள் கூட்டு தொழிலில் எதிர்பார்க்கிறவர்கள் கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய கூட்டாளிகள் உருவாவார்கள். சில பேர் மாமனார் வீட்டு சொத்து இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு மாமனார் வீட்டு சொத்து பத்துக்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை இந்த ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தீர்த்துக்கிறது நல்லது. அது பல பேர்த்துக்கு தானாகவே அது சமாதானம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை சந்திப்பவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அதை முடிச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அது ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது. 7.5 சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த காலகட்டங்களில் வழக்கு விவகாரங்களை நீங்கள் வளர விட்டிங்கன்னா அது பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இந்த ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளே வரக்கூடிய அந்த நல்ல கிரக அமைப்பு பயிற்சிகள் நல்லா இருக்கிற காரணத்தினால அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சில பேர் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சனியோட சேர்ற காரணத்தினால உங்களுக்கு சடன்லி உடல்நிலை பாதிப்பு, எதிர்பாராத உடல்நிலை பாதிப்பு, அதுபோக காது மூக்கு தொண்டை நிபுணர்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். அதுபோக இந்த சனி ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு 12/5 அதாவது 5 மே மாதம் 12ஆம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டத்தில் சில பேர் ஐடி துறையை சேர்ந்த சில பேருக்கு ஐடி துறை ஆசிரியர்கள், ஐடி துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் கணிதத்துறையை சேர்ந்தவர்கள், புரோக்கரேஜ் செய்கிறவர்களுக்கு இது அவ்வளவு நல்ல காலகட்டமாக இல்லை. அவர்களுக்கு பொதுவாக வேலையில் இருப்பவங்க உங்களுக்கு நீங்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து அரவணைச்சு செய்ய போகிறது ரொம்ப நல்லது. இருக்கிற வேலையை ஏதாவது கைவிட்டுறாதீங்க. கைவிட்டுட்டிங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். புரோக்கரேஜ் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாருடைய பேச்சையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. அவங்களுடைய வருவாய் சீக்கிரமாக புரோக்கரேஜ் தொழில் செய்கிறவங்க அந்த புரோக்கர் கமிஷனை முதல்லையே வாங்கிக்கிறது நல்லது. இடம் சம்மந்தப்பட்டவர்கள் வீண் விவகாரங்கள் எதுவும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அது மாதிரியான காலகட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கப்புறம் உங்களுடைய செவ்வாயினுடைய செயல்பாடுகள் மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கே அவர் வந்துடுறாரு. அவர் உங்களோட ராசிக்கு ரொம்ப வலுவான முறையில் இருக்கிறார். சுக்கிரன் இவர்களோட தொடர்புகளோடு சஞ்சாரிப்பார், சூரியனோடும் சஞ்சாரிப்பார். அதனால் அந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இடம் வாங்கிறது, வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போகிறவங்களுக்கு அது சார்ந்த நல்ல தகவல் கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதுபோக உங்களுக்கு இந்த
21/6 அந்த 6 அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த நீட் எக்ஸாம் வந்துடும். அந்த நீட் எக்ஸாமில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்டர் சீட்டை எதிர்பார்க்குறவங்க, அது மருத்துவம் சார்ந்த கல்வியை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது தகுந்த சீட்டுகள் கிடைச்சி மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைந்து உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் தனுசிலிருந்து தொடங்கி சிம்மம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதாவது உங்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுற காரணத்தினால் உங்கள் வீட்டில் குழந்தை பிறப்பு இதுவரைக்கும் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்புக்கான அமைப்புகள் ஏற்படும். கடன் வாங்கி சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் அமைப்புகளும் இருக்கும். வீடு கட்ட முயற்சிப்பவர்கள் வர இந்த வருஷத்துல 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டக்கூடிய முயற்சி செய்கிறவர்கள் செய்யலாம். கல்வியில் தேர்ச்சி அடைவீர்கள். தாய் தகப்பனின் உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இந்த வருடம் சிறப்பாக வருடமாகவே இருக்கும். நன்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு 4/4/2026 வரைக்குமான காலகட்டங்கள் மிக சிறப்பாகவே உள்ளது. அதாவது செவ்வாய் 8ல் மறைந்தாலுமே கூட குருவால் பார்க்கப்படும் போது விபரீத ராஜயோகம் என்கிற யோகத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினால் திடீரென்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக ஏதேனும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் தொடர்புகளை அதாவது வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல நற்பலன் கிடைக்க உள்ளது. இதுபோல் வெளி மாநிலங்களுக்கு தொழில் ரீதியான தொடர்பு வைத்தவர்களுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நற்பலன்களை அளிக்க உள்ளது. இந்த 4வது மாதம் அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் இதுபோக உங்களுக்கு பண வரவையும் சிறப்பாகவே அளிக்க உள்ளது. பூர்வீக சொத்துக்கள் விற்று உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு வரும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களை திருத்தி அமைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. சில பேருக்குரிய லைஃப் இன்சூரன்ஸ் பணம், ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் போன்றவைகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 4வது மாதத்துக்குள்ளாக அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளாகவே ஏதேனும் தொழில் ரீதியான மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்குது. தொழில் மாற்றங்களும் ஏற்படலாம். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். வீடு போக்கியத்திற்கு ஒத்திக்கு தேடுறவங்களுக்கும் அந்த வீடு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதாவது பிப்ரவரி மார்ச் மாதம் வாக்கில் அவர்களுக்கு அந்த ஒத்திக்கு வீடு தேடுறவங்களுக்கு அந்த வீடு வாகனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருள் வரை பொறுத்த வரைக்கும் பண வரை பொறுத்து ரிஷபராசிக்கு இந்த வருடம் நம்பர் 1 இருக்குது. மிகச்சிறந்த வருடமாக பண வரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த நற்பலன்களை உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல பிரமாதமான ஒரு பலன்கள் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகைகள் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் 4ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு 12/5/2026 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு 12/5/2026 என்கிற இந்த காலகட்டத்தில் ராசிக்கு சற்று பின்னடைவான காலமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய இளம் யுவதிகள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். காதல் விவகாரங்கள் பெரிய பிரச்சனையாக மாறி காவல்துறையை தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ஞாபக மறதியின் காரணமாக பொருள் இழப்பை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். இதுபோக ஐடி துறை ஆசிரியர் பணிகள் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சற்று ஒரு சுமாரான காலகட்டமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வேலையை எதுவும் ராஜினாமா செய்வது போன்றவற்றை எதுவும் செய்ய வேண்டாம். மற்றபடி 4ஆம் தேதிக்கு 12ஆம் தேதி 12/5 பிறகு உங்களுக்கு மீண்டும் நல்ல காலமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு சுமாரான பலன் தான் உங்களுக்கு
சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பதால் என்ன செய்வது ஏது செய்வது என்கிற குழப்பம் ஏற்படலாம். கூட்டாளிகளால் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு வேறு ஏதாவது வீண் செலவுகள், பொருளாதார ரீதியான முடக்கம், வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த காலகட்டத்தில், அதாவது 4ஆம் தேதிக்கு பிறகு எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. 4வது மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு. இதற்கு பிறகு 12ஆம் தேதி 12/5, அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் நல்ல சிறப்பாகவே இருக்க போகிறது. உங்களுக்கு கல்வியில் மாணவர்கள் தேர்ச்சி அடைய உள்ளார்கள். கல்வியில் பலருக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து கௌரவத்தையும் மதிப்பையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக அதாவது வெளிநாடு மாநிலங்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு சுக்கிரனுடைய சேர்க்கை என்பது கடகராசியில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏதேனும் வீடு கட்டுவதற்கான கடன், சொத்து சார்ந்த கடன்கள் வாங்குறதுக்கும் ஏற்ற காலமாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கும் இந்த 6வது மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம், குரு பயிற்சிக்கு அப்புறம் வீடு கட்டுறதுக்கான பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க உள்ளது. இதுபோக விவசாயிகளும் மிகவும் நற்பலன்களை அடைய உள்ளார்கள். குறிப்பாக உங்களுக்கு மஞ்சள், வாழை போன்ற வியாபாரம் போன்றவற்றை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் நற்பலன்களை அடைவார்கள். உங்களுக்கு அதாவது வந்து வீட்டில் இருக்க விலங்குகள், ஆடு மாடு வளர்ப்பவர்கள், வீட்டு விலங்குகள் வளர்ப்பவர்கள் போன்றவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டு விலங்குகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவைகளுக்கு நோய் வாய்ப்பட்டு இறந்து போகும் சூழ்நிலைகளும் கூட ஏற்படலாம். எனவே இந்த 2026 கடைசியில் சில பின்னடைவுகள் மைனஸ் இருந்தாலுமே கூட 2026 கடைசி வாக்கில், அதாவது நவம்பர் டிசம்பர் வாக்கில் உங்களுக்கு வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நற்பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புண்டு. 2 சக்கரம் வாங்குவது மட்டுமில்லாமல் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த வருடத்திற்கு செப்டம்பர், அதாவது 2026 செப்டம்பருக்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாத வாக்கில் 4 சக்கர வாகனம் வாங்குவதற்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். பழைய வீடுகளை புதுப்பிப்பவர்களுக்கும் செப்டம்பருக்கு பிறகு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த வருடம் ஒரு குறிப்பிட்ட ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் மட்டும்தான் சற்று ஒரு பின்னடைவான காலகட்டமாக இருக்கிறது. ஏப்ரல் 4 12/5/26 வரைக்கும் மட்டும் சற்று ஒரு சுமாரான பின்னடைவான காலம். மற்ற எல்லா காலகட்டமுமே மிக சிறப்பாக உள்ளது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அன்புக்குரிய மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இடமாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. அதுபோக ஏற்கனவே பழைய வேலையில் இருக்கிறவங்களும் பதவி உயர்வு, ப்ரமோஷன் போன்றவைகளும், ப்ரமோஷன் மாதிரியான பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளாக கிடைக்கும். இந்த ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு சில நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்குது. அதாவது வாகனம் வாங்குறவங்க பழைய வாகனம் வாங்காதீங்க, புதிய வாகனங்களை வாங்குங்க. ஏன்னா வாகனத்தினால் வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவாக உங்களுடைய தாய் தந்தையரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு வாகனங்கள் சொத்து வாங்குறவங்க அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த சனியை ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்க்கறதுனால தொழில் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு பிறகு சில பேருக்கு வேலையாட்களோட கருத்து வேறுபாடுகள், அவங்கள விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகளும் சில நேரங்களில் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்கள் ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே ஒரு கவனத்தோடு இருப்பது நல்லது. கூட்டு தொழில்களில் சில குளறுபடிகள், குழப்பங்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவாக குழந்தைகளால் வீண் செலவுகள் அல்லது குழந்தைகளுக்காக செலவு செஞ்சு ஒரு பெருமைக்காவது செலவு செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. இந்த வருடத்தின்
ஜூன் 1 பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியானது மிக மிக அற்புதமாக உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 6, 8, 10 இடங்களை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு எதிர்பார்த்த கடன், புதிதாக ஏதாவது கடன் வாங்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் பட்டு இருந்த சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ தொழில் துவங்குவதற்கும் உங்களுக்கு ஜூன் 2 பிறகு தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நல்ல காலகட்டமாக இருக்குது. புதிதாக பல பார்ட்னர்கள் உங்களுக்கு உருவாவார்கள். பழைய பார்ட்னர்கள் போனாலும் புதிய பார்ட்னர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆர்டர்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஜுவல்லர்ஸ் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு கணிசமான லாபத்தை வாடிக்கையாளர்கள் வருகையினால் மகிழ்ச்சியை அடையக்கூடிய தன்மை உண்டு. இதுபோக உங்களுக்கு ஜவுளி மற்றும் பாதை வியாபாரிகளுக்கும் நல்ல நற்பலன்களும் பொருள் வரவும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏப்ரல் 4 மே 12 வரைக்குமான சில காலகட்டம் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தை தவிர்த்து மீதி எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இதில் உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஆலங்குடி குரு போய் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா மிகவும் நற்பலன்கள் கிடைக்கும். நன்றி. அன்புக்குரிய கடகராசி நேயர்களே, உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு துவக்கத்தில் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது குரு பகவான் 12 இருக்கிற காலத்தினால சில சுப செலவுகள், திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு செலவுகள் செய்வதும் ஏற்படும். சிலருக்கு வீண் விரயங்களும் வீண் விரயங்களும் அனாவசியமான பயணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக சில பேருக்கு பதவி உயர்வு கிட்டும். தொழில் ரீதியாக உங்களுக்கு தொழில் ரீதியாக மே 12 பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் துவங்குவதற்கும் தொழில் ரீதியாக நற்பலன்களை அடைவதற்கும் நல்ல காலகட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். தொழில் துவங்குறவங்கன்னு ஆசைப்படுறவங்களுக்கு மே மாதம் 12 பிறகு நீங்கள் தொழில் தொடங்கினா ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சில பேருக்கு உங்களுக்கு ஏப்ரல் 4 மே 12 உள்ளான காலகட்டத்தில் சிலருடைய தாய் தகப்பனுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு இப்போ அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோட நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏதாவது நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது போய் அடிக்கடி அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது கொள்ளச்சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஜூன் 2 பிறகு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆண் வாரிசு எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய நிலையில் இருக்குது. இதுவாக உங்களுக்கு இந்த குடும்ப விஷயத்தில் சிலரோட ஒத்து போகிறது நல்லது. குடும்ப உறுப்பினரோட கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கேது அங்கே 2ல் இருக்கிற காரணத்தினால இது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு தகப்பனுக்கு கடுமையான மருத்துவ செலவு போன்றவற்றை பேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, போக்குவரத்து இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோக 8ல் இருக்கக்கூடிய ராகு இருக்கனால தேவையற்ற மனக்குழப்பம், ஏதேனும் மனசுக்குள்ளே எதையாவது நினச்சி கவலைப்படக்கூடிய தன்மை, நமக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு பய உணர்வு போன்றவற்றை இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும். அதுபோக 3ஆம் இடத்தை சரி பார்த்துக்கும் போது தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேள்விப்படும் போது அது சரியானது தானா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து பேசுங்க. இல்லைன்னா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே இது உண்மையாக தான் இருக்குன்னு நம்பி பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய பேச்சின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகளும் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு இப்போ பங்குனி அல்லது வைகாசி மாத வாக்கில் சில பேருக்கு தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளம் வயதினரை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் 2 பிறகு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி சில குடும்ப வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள்
இப்போ போன்றவற்றை ஏற்பட்டாலும் கூட சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கூட இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த வருடம் தொழில் சிறப்பு, சிறப்புன்னு சொன்னால் தொழில் சிறப்பு, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இதுவோ உங்களுக்கு கடன் பாக்கிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிதாக கடன்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு பேங்க் லோனு உட்பட நிறைய லோன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து பத்துகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே சில நெகட்டிவ் பாயிண்ட்கள் இருந்தாலும் கூட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டியது கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போய் வாரம் சனிக்கிழமை தோறும் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களை, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் 5ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமண ஏற்பாடுகள், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், கல்வியில் தேர்ச்சி, முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். இளம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சியை அடைவார்கள். இருப்பினும் இந்த சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனியின் பாதிப்புகள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு உங்களில் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவம் ஏற்படக்கூடும். சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியாக சிலருக்கு முன்னேற்றம் இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் சம்பள உயர்வு இல்லாமல் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். அதுபோக உங்களுக்கு டாக்குமெண்ட் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதுசாக எந்த ஒரு முயற்சிகளும் செய்ய வேண்டாம். புதிய நண்பர்களை நம்பி ஏதாவது பணங்காசு விஷயத்தில் ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. யாரிடம் சண்டை போடாதீர்கள். சண்டை போட்டீங்கன்னா உங்கள் தோல்வி உங்களுக்கு உறுதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவுகளை மிக நிதானமாகவும் சாதுரியமாகவும் பராமரிப்பது மிகவும் நல்லது. யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அவங்க உங்களை இந்த நேரத்தில் நினச்சி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு வர்றவங்களையும் நீங்கள் இப்போ நம்ப முடியாது. பொதுப்படையாக அஷ்டமத்து சனியின் காலம் என்பதால் இந்த ராசிக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை சொல்ல முடிவதில்லை. இருப்பினும் இந்த ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நற்பலன்கள், தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். கல்வியில் நல்ல வெற்றியை அடைவார்கள். சிலருக்கு நிலம் கிரைய விக்கிரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுபோக உங்களுக்கு 2026 ஜூலைக்கு பிறகு நிலம் வாங்குதல், இடம் வாங்குதல் போன்றவற்றில் நல்ல பயன்கள் அடைவீர்கள். உங்களுடைய தாய் தகப்பன் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அவர்களுக்கு வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடுகள் செய்வது நல்லது. அல்லது பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையாரை அன்றாடம் வணங்கி வருவது மிகவும் நன்மை அளிக்கும். இந்த என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு 11ல் இருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்வை செய்கிற காரணத்தினால் புதிதாக வேலை கிடைக்கும். வீடு வாகனங்களை சீர்திருத்தி அமைப்ப நினைப்பவர்கள் அது தாராளமாக அமைக்கலாம். வெளிநாடு போக எண்ணுவர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். எனினும் பணம் பொருளாதார விஷயத்திலும் புதிய நண்பர்கள் விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையும் கவனமாக இருப்பது நல்லது. அஷ்டமத்து சனியை நினைச்சிட்டு இருக்காம தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருங்கள். நன்றி. அன்புக்குரிய கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு மிதமான காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு மிக ராஜயோக பலன்களை நீங்கள் அடைய உள்ளீர்கள். ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் ஏதேனும் வாகனங்களை விட்டு வாங்குவது, பழைய வீடுகளை திருத்தி சீரமைத்து வாங்குவது, அதற்கான செலவுகளை செய்வது போன்றவைகள் இருக்கும். சிலருக்கு விபரீத ராஜகம் இருக்கிற காரணத்தால் மாமனார் வழி சொத்துக்கள் உண்டு. இன்னும் சிலருக்கு கடனுடன வாங்கி நிலம் கரையக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் உண்டு. யாரிடம் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள்.
ஏதேனும் பணத்தாசையினாலே பொருளாசையினாலேயோ ஏதேனும் குறுக்கு வழியை நாடாதீர்கள். அதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை அரசாங்க தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மற்றபடி ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய உங்களுடைய குரு 11ஆம் இடத்தில் வருவதால் ருணரோக நிவாரணம் என்று கூறப்படக்கூடிய நோய் நொடிகள் இருந்தால் அவை சரியாகும். கோர்ட்டு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு தூக்கமின்மை அலர்ஜி போன்ற வியாதிகள் நோய்கள் தோன்றும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். கடன் நிவாரணம் ஏற்படும். புதிதாக கடனை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் கடன்கள் கிடைக்கும். குறிப்பிட்ட ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் மே 12, 15 தேதி வரைக்குமான காலகட்டத்தில் மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் யாரோடும், உங்களுடைய கூட்டாளிகளோட, உங்களுடைய மனைவி மக்களோட தேவையற்ற வாக்குவாதங்களில் இறங்காதீர்கள். அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் தொல்லைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா வச்சுக்கோங்க. மற்றபடி ஐடி துறையில் ஐடி கட்டக்கூடிய தொழிலதிபர்கள், வியாபாரிகள் போன்றவற்றை கணக்கு வழக்குகளை மிக சரியாக வைத்துக் கொள்வது நல்லது. திடீர் என்று உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடுகள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து மே 12ஆம் தேதி தவிர்த்து மீதி எல்லா காலகட்டங்களும் நன்றாக இருக்கிறது. அதிலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப ராஜயோகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பெரும் பணம் வரவை எதிர்பார்ப்பவர்களுக்கு பெரும் பொருளாதார வரவுகளும், குழந்தை பிறப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பு மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைகளும் இருக்கும். சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவது மிகவும் நன்மை அளிக்கும். சில பேர் அபிராமி அந்தாதியை படித்தாலும் நன்மை அடைவார்கள். நன்றி. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 9இல் குருவும் 6ஆம் இடத்தில் சனியும் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இது இருக்கப் போகிறது. 5-11இல் ராகு கேதுக்கள் இருப்பது மைனஸ் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட 11இல் கேது இருப்பது அனைத்து பிரச்சனைகளையும் முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மிக நல்ல வருடமாக இருக்க போகிறது. உங்களுக்கு சிறு பிரயாணங்கள் அப்பப்போ ஏற்படும். சின்ன சின்ன பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் கூட உங்களுக்கு வரும். இதுவாக பூர்வீக சொத்து விஷயத்துல நீங்க சமாதானம், ஏதாவது கோர்ட்டு விவகாரங்களை சந்திக்கிறவங்க நீங்க சமாதானமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் வழியிலும் நீங்கள் நல்ல பலன்களை நல்ல சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகள் வழியில் வீண் செலவுகள் இருக்கும். சிறு அலைச்சலின் பேரில் வீண் செலவுகளின் பேரில் சில நற்பலன்களை அடைய வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனால் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் சுமைகள் ஏற்படுபவர்களுக்கு கடன் சுமையும் தீரும். புதிதாக வீடு வாகனங்கள் அமைப்பவர்கள் வீடு வாகனங்கள் தாராளமாக கட்டலாம். அதிலும் குறிப்பா உங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளேயே வீடு வாகனங்கள் அமைப்பவர்கள் அமைக்கலாம். வீடு கட்டுறவங்க கட்டலாம். புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது ஏற்கனவே பிராண்டட் தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கணும்னா அப்போ அவங்களும் தாராளமாக புது பிரான்ச்சுகளை ஆரம்பிக்கலாம். இது போக 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது அவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் இடத்தில் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறது மிகவும் மிக நற்பலன்கள், உத்தமமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் உள்ளது. எனவே அதுபோக உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் சனி பஞ்சமாதிபதியான சனி பார்ப்பதால் நல்ல தகவல்களை கேள்விப்படுவீர்கள். அதாவது வீடு கட்டுறதுக்கான முதல் கட்ட நடவடிக்கை, அதாவது கால் ஊன்றுதல் அப்படிங்கிற சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். சிலருக்கு வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ சரக்கு வாங்கி அனுப்பக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் பல் மற்றும் கண் மருத்துவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மற்றபடி
இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த ராசி நேயர்களும், இந்த கன்னிராசி மன்னிக்கவும், துலாம் ராசி நேயர்களும் அதாவது நரம்பியல் சம்பந்தப்பட்ட சில கோளாறுகளால் சிலருக்கு பாதிப்புகள் வரலாம். மற்றபடி மிக சிறந்த வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில், ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறீங்க, அதில் நாம் பிரபலமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் பிரபலம் அடைவீர்கள். தைரியம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மிக அதிகரிக்கும். உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட இடத்தில், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். திருமணம் உட்பட பல சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் உருவாகும். அதுபோல் உங்களுக்கு இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பல வியாபாரிகள், பூ வியாபாரிகள் மற்றும் ஜுவல்லர்ஸ் நகை வியாபாரிகள் நற்பலன்களை அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது. இருப்பினும் எந்த ஒரு நபராக இருந்தாலுமே சரி, எந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் 2026 தெரியாத தொழில் எதுவும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. தெரியாத தொழிலை செஞ்சீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு பலத்த நட்டம், சேதாரம் வரக்கூடிய அபாயங்கள் உண்டு. ஏதேனும் ஒரு சில விஷயங்களில் திடீர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் சில நெகட்டிவான விஷயங்கள்னு சொன்னால் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், வாகனங்களால் வீண் செலவுகள், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபைன் கட்டுறது, இது மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு அதாவது குறிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து மே 12, 15ஆம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டத்தில் எதிலும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடுபவர்களும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ரிஸ்கான முடிவுகளை எடுப்பது நல்லதாக தெரியவில்லை. ஆனால் 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்க விவகாரங்கள் தீர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். உங்களில் சிலருக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் உங்களுடைய தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தையும் 12, 2, 4 இந்த இடங்களை குரு பகவான் உச்ச குரு பார்ப்ப இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். அது சார்ந்த தொழில் செய்வர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெறும். பழைய வீடுகளை புதுப்பிக்க விரும்புபவர்கள் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய உடல்நிலையில் சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த வருடம் முழுவதும் கணிசமான அளவில் பொருள் வரவு, தொழில் ரீதியான முன்னேற்றம், அபாரமான முன்னேற்றங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஜுவல்லர்ஸ், பழங்கள், மலர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாகும். புஸ்தகம், ஜெராக்ஸ் கடை, ஐடி துறை, ஆசிரியர்கள் போன்ற பணியில் இருப்பவர்களுக்கு சற்றே பின்னடைவான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அவர்களுக்கும் ஜூன் 1, 2 தேதிக்கு பிறகு, செப்டம்பர், அக்டோபருக்கு பிறகு அவர்களும் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றத்தை அடைய முடியும். நன்றி. மகர ராசி நேயர்களை, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வருடத்தில் தொழில் மிகவும் அபரீதமான லாபத்தை அடையப் போகிறீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும், கெமிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் மிகுந்த லாபத்தையும் நற்பலன்களையும் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சிலருக்கு காதல் மற்றும் கலப்பு திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறும். உங்களில் பல பேர் வேறு வகுப்பை சேர்ந்தவர்களை காதலித்து வந்தீர்கள் என்றால் அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுபோக உங்களுக்கு குரு 7ல் இருக்கக்கூடிய குரு உச்ச குருவாக இருப்பதால்
பொன் பொருள் சேர்க்கை, நிலம் சேர்க்கை போன்றவற்றிலும் நல்ல பலன்களை அடைய உள்ளீர்கள். 7 சனியின் அதிதீவிரமான பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இனிமேல் எதுவுமே இருக்க போறது கிடையாது. அதுவும் நல்லதாக இருக்க போகுது. அதுபோக உங்களுக்கு நிலம் வாங்கினால் அதில் ஏதாவது இலச்சண்டை கொள்ளச்சண்டை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து மே 15 தேதி வரைக்குமான அந்த காலகட்டத்தில் நிலப்புலன்கள் வியாபாரம் செய்வது போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் அது மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது. இரவு நேர பயணங்கள் வெற்றிகரமாக சில பேருக்கு அமையும். கண், பல் போன்றவற்றில் சில கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கண் ஆபரேஷன் செய்யக்கூடிய முதியோர்கள் கண் ஆபரேஷன்களை தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில் ஈடுபடக்கூடிய இளம் மாணவியர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி துறையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு அது சம்பந்தப்பட்ட சீட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஒரு சில பாயிண்ட்டுகளில் மார்க் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. போட்டி பந்தயங்களில், அதாவது அரசாங்க தேர்வுக்காக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல ரேங்க் கிடைக்கும். அதில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே இந்த வருடம் மிக நல்ல வருடமாக இருக்கிறது. சிறு சிறு கண் உபத்திரவங்கள், பல் உபத்திரவம் போன்றவை தவிர்த்து மீதி எல்லா காலகட்டங்களுமே உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. நன்றி. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு 7 சனி, அதுவும் குடும்ப சனி நடந்துட்டு இருந்திருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்வை செய்வது ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமான அந்த காலகட்டத்தில் பார்வை செய்வது மிக மிக அற்புதமான அருமையான கோச்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலர் தொழில் தொடங்குறதுக்கு தகுந்த பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். சில பேருக்கு பழைய பார்ட்னர்கள் விலகி போய் புதிய பார்ட்னர்கள் உருவாவார்கள். கணவன் மனைவிக்குள் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் சரியாகும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகள் உங்கள் கணவனால் அல்லது மனைவிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவற்றை நாம் தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் முன்னெச்சரிக்கையாகவே சில யோகா போன்ற எக்ஸசைஸ் மூலமாகவும் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திற்கு இந்த வருடத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு செலவு பூர்வீக சொத்துக்களில் வீண் வில்லங்க விவகாரங்கள் போன்றவை தோன்றக்கூடும். ஆனாலும் அதுவும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. உங்களின் குழந்தைகளின் விருப்பம் அறிந்து நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளால் ஆதாயம் மற்றும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம், நல்ல தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், இதுவரை இருந்த பின்னடைவான அனைத்தும் மாறி மிக ஏற்றமான காலமாக வரப்போகிறது. 10ஆம் இடத்தை இனி 10, 12 2 இடங்களை குரு பார்வை இருப்பதால் கணிசமான வருமானம் உண்டு. ஏற்கனவே சேமிப்பு பணம், இன்சூரன்ஸ் பணம், ப்ராவிடமெண்ட் பணம் போன்றவை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். ஒரு சிலருக்கு மட்டும் குடும்பத்தில் சில பேருக்கு தனி குடித்தனம் போக வேண்டிய அவசியம் ஏற்படும். கணவன் மனைவியோடு ஒத்து போய் இருப்பது நல்லது. சிலருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றால் பெரியவர்களும் அவர்களை அனுசரித்து பெரிய தனி குடித்தனம் வைப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் சனியும் 7ல் ஏதும் இருப்பது ஒரு பலகீனம்தான். இந்த காலகட்டத்தில் குடும்பம் 2ஆக உடையும் என்பார்கள். மற்றபடி பார்ட்னர்ஷிப்பில் புதிய பார்ட்னர்கள் சேர்ந்து பழைய பார்ட்னர்கள் கழிவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு அன்றாடம் தினசரி பொதுமக்களை சந்தித்து தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் போய் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு வருடமாக இருக்கிறது. மிக சிறப்பான வருடம், மிக முன்னேற்றமான வருடம். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். மற்றும் உங்களுக்கு முனிப்பன், கருப்பனார் போன்ற காவல் தெய்வங்களை வணங்கி வருவதால் மிகவும் நற்பலன்களை அடைவீர்கள். நன்றி. அன்புக்குரிய மீனராசி நேயர்களே, 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு ஜென்மச்சனியில் உங்களுடைய ராசி இருக்கிறது. இந்த வருடம் நல்லதும் கெட்டதுமாக கலந்த மாதிரியான ஒரு பலன்கள் தான்
நடக்கப் போகிறது. உங்களுடைய தாய் வழி உறவுகளில் இருந்த பிணக்குகள் நீங்கி அந்த உறவுகள் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுக்கு உங்களுக்கு காவல்துறையில் இருப்பவர்கள், காவல்துறை மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய பதக்கங்கள், பரிசுகள், பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. டாக்டர் படிப்பு படிக்கிறோம், அதாவது மருத்துவம் சார்ந்த கல்வியை பயில முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த மாதிரியான சீட்டுகள் கண்டிப்பாக கிடைத்து நீங்கள் மருத்துவம் படிக்கிறதற்கு வெளிநாடு, வெளியூர்கள், வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவு, சில குழப்பங்கள் ஏற்பட்டு அது பிறகு சரியாகும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். ஆனால் சற்று லாபம் குறைந்த லாபத்திற்கு தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஏனென்றால் ஜென்மச்சனி நடப்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட அதிகப்படியான குறைந்த லாபத்திற்கு உங்களுடைய பொருள்களை விற்பனை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் பெரிய நட்டத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே தொழில் போட்டியை இந்த வருடம் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். அதற்கான கிரக அமைப்புகளும் நன்றாகவே உள்ளது. வீடு, வாகனங்கள் வாங்குபவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. கிரயங்கள் செய்வதற்கும் நல்ல காலகட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு குரு பகவானின் தொழில் காரகத்துவமான குழந்தைகள் வழியில் நற்பலன்கள் கிடைக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் தகப்பன் வழி சொத்துக்கள், தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய பணவரவு, உங்கள் பங்கு பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அகன்று அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருள் வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி உங்களோட லக்கணத்தில் இருப்பதால் சோம்பல், அவநம்பிக்கை, போட்டி பொறாமை, அதாவது கம்பேரிட்டிவ் மைண்ட் போன்ற தூக்கமின்மை போன்ற வீண் குழப்பம் ஏற்படக்கூடும். எப்பவுமே சனி உங்களுடைய ராசியில் இருக்கும்போது எப்பவுமே அவங்களுக்கு போட்டி பொறாமை, அதன் மூலம் பாதிப்பு, அவர்களுக்கு தூக்கமின்மை, ஒருவித சோம்பல் தன்மை, தைரியமற்ற தன்மை ஆகியவை இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட உச்சகுரு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைஞ்சு கடகராசியில் வருவதால் மிக மிக அற்புதமான வருடமாக இது இருக்கப் போகிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொழில் செய்கிறவர்கள் இந்த மீனராசிக்காரருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கேட்டீர்களானால், உங்களுக்கு அதாவது ஜூவலர்ஸ் வியாபாரம், பழங்கள் மற்றும் மலர்கள் வியாபாரிகள் நல்ல பலனை அடைவார்கள். அவர்கள் புதிய ஆர்டர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் வந்து மகிழ்ச்சியை அடைய வைப்பார்கள். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரிகள் நற்பலன்களை அடைவார்கள். எந்த காரியத்திலும் சற்று பின்னடைவு, தங்கு தடை, குழப்பம் ஏற்பட்டு தான் பிறகு சரியாகும். ஜென்மச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகவேந்திரர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வருவது நல்லது. திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கி வந்தாலும் மிகவும் நற்பலன்களை அடைவீர்கள். நன்றி.